ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். 3 டேங்க் கலர் சேஞ்ச் ஆப்ஷனோட வர இந்த பைக்ல வீல், ஹேண்ட் பிரேக், என்ஜின், சீட், எக்ஸாஸ்ட் பைப்னு எல்லாமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல அப்பப்போ டேங்க் சேஞ்ச் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இந்த பைக்ல வர இந்த ஸ்டாண்ட போட்டு இதை நீங்க ஷோகேஸ் பீஸா வச்சு அழகும் பாத்துக்கலாம். இல்ல பைக்கோட பாட்டம்ல இந்த வீலை செட் பண்ணி ஜாலியா விளையாடவும் செய்யலாம். என்னையா வெயிட் பண்றீங்க? உங்களோட ஃபேவரட் பாய்ஸ்க்கு இந்த பைக்கை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சீமானிசம் மனநோயை உருவாக்கும், வாழ்க்கையை அழிக்கும். நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது, பர்சை பதம் பார்க்கும். தமிழர் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பழமொழி இப்போ இருக்கிறதுல யாருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னா அது இந்த சீமான் கட்சியை சார்ந்தவங்க தான். ஆக்சுவலாக இந்த சீமான் கட்சிக்காரனால இந்த நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்க போகிறதே கிடையாது. ஆனால் இவனுங்க தன்னைத்தானே என்ன சொல்லிப்பானுங்க அப்படின்னா நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. ஆனால் அவனுங்க ஒரு ஜோக்கர் மட புண்ணாக்குங்க அப்படின்றது சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்க 2026 2066 வந்தா கூட அவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி தெருநாய் மாதிரி கத்திட்டு தான் இருக்க முடியுமே தவிர அவனுங்களால கண்டிப்பா ஜெயிக்க போறதும் கிடையாது. ஆனா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா நாங்க தான் பெரிய இவனுங்கன்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு தம்பிங்களையும் ஏமாத்திக்கிட்டு நாய்க்கு வேலையும் இல்லை நிக்க நேரமும் இல்லை அப்படின்ற மாதிரி கடைசி வரை சுத்திட்டே தான் இருப்பானுங்க. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. இந்த ஊர்ல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சொருநாய்ங்க சுத்திட்டு இருக்கும். அந்த சொருநாய்ங்களாம் என்ன பண்ணுன்னா வெறி வந்து தெருவில் போற வரவங்க, அந்த ரோட்ல போற வரவங்க, முக்கியமா அந்த கார்ல போறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா துரத்திட்டு போய் கடிக்கிறது, குலைக்கிறது, ஏதாவது கத்திட்டே இருக்கும் அந்த சொருநாய். அந்த சொருநாய் நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம்னா அடச்சே இந்த சொருநாயெல்லாம் நம்ம அடிக்கணுமா, இந்த சொருநாயெல்லாம் மதிக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாயை மதிக்கூட மாட்டோம். ஆனா அந்த நாய்ங்க என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம பெரிய கெத்து தான் போல இருக்கு, நம்ம இவ்வளவு கடிச்சோம் அதுங்க அவங்களாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப நம்ம தான் பெரிய கெத்து அப்படின்னு அது நினைச்சுக்கோம். ஆனா நமக்கு ஒரு கட்டத்துல ரியலைஸ் ஆகும், இந்த சொருநாயெல்லாம் அப்பயே அடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த நாய் இவ்வளவு தூரம் குலைச்சிட்டு நிக்காதல்ல அப்படின்றது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கே ரியலைஸ் ஆகும், ஆமா நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த சீமான் கட்சியை சார்ந்தவங்களும் அப்படிதான். நான் இந்த சீமான் கட்சியை பத்தி பெருசா பேசாததுக்கு நான் எப்பயாவது ரேரா தான் இந்த சீமான் பண்ற ஃப்ராடுத்தனத்தை பத்தி ஏதாவது வீடியோ போடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அதை பெருசா நான் டச் பண்ண மாட்டேன். அவெல்லாம் ஒரு ஆளு மயிறு அவனை போய் தொடர மாட்டேன்னு சொல்லி டச் பண்ண மாட்டேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த சீமான் கட்சியில் இருக்கிறாங்க. அப்புறம் தம்பிங்களை ஒரு சில பேரும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. நான் சீமானை பற்றி அவன் பண்ற ஃப்ராடு தனத்தை பற்றி வீடியோ போட்டேன் அப்படின்னா அவன் வந்துட்டு ஏன் மச்சான் இப்படிலாம் பண்ற வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் அதனாலேயே பெருசா அந்த சீமானை வந்துட்டு பெருசா டச் பண்றதே கிடையாது. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் புரிய ஆரம்பிச்சது. சமீபத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் எதனா வீடியோ போட்டேன்னா வேணாம் மச்சான் வேணாம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ இந்த அவன் கட்சியில இருக்கவங்களாம் இந்த யூடியூப்ல பேசுறது, இந்த மேடையில பேசுறது பார்த்து நான் அவன்கிட்ட கேட்பேன், என்னடா இவ்வளவு கேவலம் பேசிட்டு இருக்கிறானுங்க, நான் பேசும்போது என்னமோ வந்துட்டு வேணாம் மச்சான் அப்படின்னு சொன்னேன், இப்ப இவ்வளவு கேவலம் பேசுறாங்களே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா தெரியலாடான்னு கேட்டதுக்கு அப்ப என்ன சொன்னா எங்கால் எவ்வளவு கெத்தா பேசுறாரு பத்தியா, எவ்வளவு மாசா பேசுறாரு பத்தியா அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஒருத்தரோட பர்சனல் லைஃபை எடுத்து வச்சுக்கிட்டு அவமானப்படுத்தி அசிங்கமா பேசுறது உனக்கு கெத்தா தோணுது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தோணுச்சு கரெக்ட் இது நம்ம தப்பு தான். அப்புறம் நான் அவங்ககிட்டே சொன்னேன், எப்போ ஒருத்தரை தனிப்பட்ட முறையில தாக்கி அவமானப்படுத்துறது உனக்கு கெத்துன்னு தோணுச்சோ அப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த சீமான்ற சொருநாய்க்கு செருப்படி விடும், அதுவும் சாணியில முக்கி செருப்படி விடும்டா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஓகே ரைட்டு, மக்களுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை தான் இல்லையா. நாம இந்த மாதிரி பேசாம இருக்கிறதும் நம்ம மக்களுக்கு பண்ற பெரிய துரோகம் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பண்ணாடையெல்லாம் அப்பப்ப செருப்பால் அடிச்சாதான் ஓகே இது வந்துட்டு ஒரு கேடுகெட்ட பண்ணாடா அப்படின்றது மக்களுக்கும் தெரியும். ஆக்சுவலா சீமானோட கட்சியை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது சீமானோடதே கிடையாது. சீபா ஆதித்யநாத் உருவாக்குன ஒரு இயக்கம். ஸோ அந்த இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்துல போயிட்டு ஒரு ஒட்டுண்ணியா சேர்ந்துக்கிட்டு ஐயா நான் உங்க பேரை வச்சு நான் வந்துட்டு மீட்டிங்லாம் நடத்திக்கிறேன், எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி மாநாடு இந்த மீட்டிங் மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துக்ளக் ஷோ ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்கள வச்சு அப்போ ஜெயலலிதாக்கு அவங்க க்ளோஸா இருக்கனால அவங்க சப்போர்ட்டை வச்சு சீபா ஆதித்யநாத் அந்த குடும்பத்துக்கிட்ட
பேசி பிச்சை எடுத்து வாங்கின கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவன் வந்துட்டு ஒரு சுயமா சம்பாதிக்காம பிச்சை எடுத்து வைத்த வளர்த்து குடும்பத்தை வளர்க்குறானோ அதே மாதிரி இதுவும் சுயமா சம்பாதிச்சு உருவாக்குன கட்சியெல்லாம் கிடையாது. இது சீபா ஆதித்தனார் உருவாக்குன நாம் தமிழர்ன்ற இயக்கத்தை இந்த நாய் போய் பிச்சை எடுத்து இப்பவும் அதை தன்னோட கட்சின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்குது. ஆனா அந்த கட்சியில இருக்க பல பேருக்கு தெரியாது இது சீபா ஆதித்தனார் உருவாக்குன ஒரு இயக்கம். சீபா ஆதித்தனார் கிட்ட போயிட்டு இவன் வந்துட்டு போய் பிச்சை எடுத்து தான் வாங்கிட்டு வந்தா அந்த கட்சியை நடத்துறான் அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. நீங்க இந்த மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது அப்படின்னா அந்த கட்சியின் தலைவர் வெளியிடுறான்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டிவிகே கட்சி எடுத்துங்களேன், டிவிகே கட்சியின் தலைவர் விஜயன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, டிஎம்கேக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. நீங்க சரத்குமார் கட்சி எடுத்தாலும் அந்த சரத்குமார் கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்துட்டு இது ஏன் கட்சி நாடுகிறது தான் முடிவுன்னு சொல்றல, அது அவன் கட்சியெல்லாம் கிடையாது. அவனால காலத்துக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் போடவே முடியாது. அப்படி போட்டானா அவனுக்கு செருப்படி விடும். ஏன்னா அந்த கட்சியின் நிறுவன தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீபா ஆதித்தனார் அவர்கள். அந்த கட்சியில இருக்க பல பேருக்கு தெரியாது. நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்டா இப்ப வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் அந்த கட்சியில போஸ்டிங் போட முடியுது, ஏன்டா தலைவரும் போட முடியலன்னு கேட்டதுக்கு இவனுங்க என்ன கற்பனையில வாழ்றாங்கன்னா எங்களுக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் மட்டும்தான், அதனாலதான் வந்துட்டு தலைவர்னு இவர் வந்துட்டு பேரு போட்டுக்காம இருக்கிறாருன்னு. நீ பிரபாகரன் பேரையும் அதுக்கு போட முடியாது, சீமான் பேரையும் போட முடியாது. உன் கட்சியில தலைவர் செயலாளர் பொருளாளர் நீ போடவே முடியாது. அது காரணம் அந்த கட்சியே உங்க கட்சி கிடையாது, அது சீபா ஆதித்தனாரோட கட்சி. ஸோ அதுவும் ஒரு பிச்சை எடுத்த கட்சி தான், சொந்தமா உருவாக்குன கட்சி எல்லாம் கிடையாது. இந்த நாய்க்கு சொந்தமா ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வழிநடத்துக்கு துப்பு இல்லை. ஆனா இது சொந்தமா கட்சி தொடர்ன பார்த்துட்டு இன்னைக்கு குலைச்சிட்டு இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கட்சியில சீமானுக்கு முன்னாடி ஏன் சீமானையே கட்சிக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா பேசுறாப்ல அப்படின்னு கட்சிக்குள்ள கொண்டு வந்து சீமானை வளர்த்து விட்டதே சூப்பா முத்துக்குமார் தான். ஆக்சுவலா முத்துக்குமார் யாருன்றதே இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்க பல பேருக்கு தெரியல. முத்துக்குமார்ன்ற ஒரு நல்ல மனுஷனை அடிச்சு காலி பண்ணிட்டு தான் இவன் அந்த கட்சி ஆக்குபை பண்ணான்றதும் இங்க நிறைய பேர் தெரியல. அது இனிமே அடுத்தடுத்து வரும், அதை பார்க்கலாம். இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லையா, அதை நான் பெருசா சீமானை பத்தி பேசும்போது நான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம் தமிழர் அந்த தமிழர் அப்படின்ற பேரை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. அதனாலதான் நான் எப்பயுமே இதை சீமான் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியை நாம தனிப்பட்ட முறையில் அசிங்கப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது, அதை ஏற்கனவே சீமான் செஞ்சுட்டு இருக்கிறான்றதுனால ஸோ இதை நம்ம சீமான் கட்சினே வச்சுப்போம். ஆக்சுவலா இந்த சீமானோட கட்சி இருக்குல்ல, இந்த சீமானோட கட்சி செத்து பல வருஷம் ஆகுது. அந்த செத்து போன அந்த கட்சியை வச்சு தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மேடையிலையும் அவனுங்க வீடியோ போடும்போதும் சரி, அவனோட கட்சி சார்பாக அந்த சிறப்பு பேச்சாளர்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, இவனுங்க ஒவ்வொரு மேடையிலையும் அந்த செத்து போன கட்சியை வச்சுட்டு இவனுங்க ஒவ்வொரு தடவையும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறானுங்க. இந்த பொம்பளைங்களாம் இந்த யாராவது செத்து போட்டாங்கன்னா சுத்தி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா, ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்ப அந்த செத்து போன கட்சி வச்சுட்டு இவனுங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணுங்க, பொம்பளைங்க தோத்துருவாங்க. பொம்பளைங்க கூட ஒப்பாரி வைக்கிறதுல இவனுங்க அடிச்சுக்கவே முடியாது. இவனுங்களை அந்த அளவுக்கு பொம்பளைங்களோட ரொம்ப மோசமா ஒவ்வொரு மேடையிலும் சரி எங்க போய் பேசினாலும் சரி ஒப்பாரிச்சு அழுது சாவுறானுங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு பேர் வச்சது போல பேசாம அழுமூச்சி கட்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீ தான் மேடையார் ஒப்பாரி வச்சு அழுது புலம்புறிய, அச்சோ அவன் வந்துட்டான், அச்சோ இந்த எப்படி சொல்றது, இந்த அம்மாக்கள் கிட்ட போயிட்டு இந்த குழந்தைங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என் சாக்லேட்டை பிடிங்கி சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் நீ ஒரு நல்லது பண்ண நல்ல கருத்தை வச்ச அப்படின்னா மக்கள் உனக்கு ஓட்டு போட போறாங்க, நீ ஜெயிக்க போற. நீ 15 வருஷமா மக்களை கேவலம் ஏமாத்தி பொழப்பு நடத்தி வைத்த வளர்க்குறன்னு நல்லா தெரிஞ்சனாலதான் மக்கள் உனக்கு ஒரு 10 கவுன்சிலர் சீட்டு கூட உனக்கு கொடுக்கல. 15 வருஷமா இருந்து கவுன்சிலர் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலயும் சுத்தமா. தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீங்க சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. சோ 15 வருஷமா நம்மளும் இந்த அரசியல் காலத்துல நிக்கிறோம், நம்மள அந்த மக்கள் ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக்க மாட்டேன்றாங்க, அப்ப நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கரெக்ஷன் பண்றதை விட்டுட்டு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆளா ஒப்பாரி வச்சு அச்சோ என் கட்சிக்கு பங்கு போட வந்துட்டான், என் ஓட்டுக்கு பங்கு போட வந்துட்டான்னு ஒப்பாரி வைக்கிறிய. அதான் நாம் தமிழ் வைக்கிறதுல பேசாம அழுமூச்சி கட்சின்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். ஏண்டா ஒரு 15 வருஷமா கட்சி நடத்தி உன்னால ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்ப 15 வருஷமா உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியலன்னு தான் அர்த்தம். அப்போ ஒண்ணுமே புடுங்க முடியாம ஒவ்வொரு மேடையிலும் போட்டு நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் பெரிய புடுங்கின்றிய. உங்களால இதுக்கப்புறமா ஒன்னும் புடுங்க முடியாது. 26 இல்ல, நீ 66 வந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. உங்க மயிரை நீங்களே ஒருத்தரா உட்காந்து புடுங்கிட்டாதான் உண்டு, மத்தபடி வாய்ப்பு இல்லை ராஜா. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? ஆக்சுவலா அந்த சீமானோட கட்சி இருக்குல்ல, அதெல்லாம் கட்சி கிடையாதுங்க, அது ஒரு புரோக்கர் கம்பெனி. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க.
ஒரு கம்பெனி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு கோல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த சீமான் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கவுன்சிலர் 100 கவுன்சிலர் ஜெயிக்கலாம், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் அப்படின்றதுலாம் அவங்க டார்கெட்லாம் கிடையாது. அந்த கம்பெனியோட ப்ராஜெக்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிக்கிறது தான் அவங்களோட ப்ராஜெக்டே. அவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அப்போ ரூலிங்ல இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட ஒரு டைப் வச்சுப்பாங்க, ஒரு பிசினஸ் டீலிங் வச்சுப்பாங்க. அந்த பிசினஸ் டீலிங்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, நான் என்ன பண்றேன், அவனுக்கு எதிராக கருத்து பேசி அவனுக்கு எதிராக அவதூறு பரப்பி அவனை அசிங்கப்படுத்தி உங்ககிட்ட இருந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஓட்டை பிரிப்பான் இல்லையா, அந்த ஓட்டை வந்து பிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அவனுக்கு எதிராக நான் பேசுறதுக்கு நீங்க ஒரு பெத்த அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசா எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் நான் அவனுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்துட்டு அது ஒரு புரோக்கர் கம்பெனி நடத்திருக்கிறான். நீங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்றது நீங்க அப்படியே கடந்து வந்த பாதைகளை பார்த்தாலே தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ரஜினிக்கு எதிராக பேசினா ஓட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் திடீர்னு வந்து சமூக விரோதி என்னை தான் சொல்றாரு, சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். நீ தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது, சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. ரஜினிக்கு ஆதரவா ராகவா லாரன்ஸ் பேச இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ்க்கு எதிராக பேசினா ராகவேந்திர லாரன்ஸ் பேட்டியில சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும் போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்கள், வேலை நாங்கள்லாம் மாணவர், உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பாத்திருக்கியா? ஒரு தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குவான், 1 கோடி தரையை நீங்க சேர்த்துக்கிட்டு, புரட்சியில போராட்டத்துல 1 கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்ட ஒரு வீரனை நான் இப்பதான் பாக்குறேன். 1 கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தை சேர்த்துக்கிறியாடா, டே என்னையும் சேர்த்துக்கிறியா? யார்கிட்ட கொடுத்திய? உங்கள் மனைவியின் நகையை அடமான வச்சிய, அடமான வச்சு பணத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்திய? அதுக்கப்புறம் இது ஆக்சுவலா கட்சின்னு கிடையாது, இன்னொரு விஷயமும் புரிஞ்சுங்க. யாருக்காவது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில கூட்டம் சேருதுனாலே இது அவனுக்கு பொறுக்காது. ஐயோ இவனுங்க நாளைக்கு அரசியல் கட்சி ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நம்ம ஓட்ட பிரிச்சோம்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிராக கடிச்சு கதறது. உதாரணம் பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் பாதிக்கிட்ட ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் கூட்டம் சேருதுன்னு தெரிஞ்ச உடனே ஹிப்ஹாப் பாதியை கடிச்சு கதறது. நீங்க அன்பு தம்பி ஹிப்ஹாப் தமிழன் சொல்றாரு, நான் ஒரு பாட்டை போட்டு இந்த எழுச்சியை உண்டு பண்ணிட்டேங்கிறாரு. இந்த நூற்றாண்டுல இதை விட நகைச்சுவை நான் பார்த்ததே கிடையாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடிய போது வராத எழுச்சி, திடீர்னு தம்பி ஒரு பாட்டை போட்டு ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு அவர் ஒரு பாட்டை போட்டு அவர் திடீர்னு தேசத்துறை இந்திய உளவுத்துறை அதிகாரி மாதிரி தேசத்துறை வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாருன்ட்டு போயிட்டாரு. அந்த ஒரு பாட்டுக்கு கொண்டாடிய தமிழ் சமூகம் நீ தலைகளான எந்த பாட்டு போட்டாலும் உன்னை கேட்காது, கேட்கவே கேட்காது. உன் வேலை என்ன? ஏன் அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அஜித் வந்து ஏடிஎம்கேக்கு போற மாதிரி ஒரு சின்ன ஒரு பரபரப்பான நியூஸ் ஒண்ணு இருந்தது. அப்ப வந்து உடனே ஐயோ அஜித்துக்கு ஒரு கூட்டம் இருக்கா, உடனே அஜித்துக்கு எதிராக பேசுறது. அந்த மாதிரி சில பேர் அஜித்தை தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட பையன் நான் பாக்குறேன். கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம், நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவாசம் செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய் நாய் அயோக்கிய பேர்களா இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளுக்கு பேசிட்டுறேன். போய் கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, அப்படியே பூட்டிக்கிட்டு உள்ள தீ வச்சு கொளுத்தி விட்டு பண்ண அயோக்கிய பேர் எல்லா பேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் எதிராக அவதூறு பரப்பி கேவலமா பேசிட்டு இருந்தான். விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான், லூசு பயலுக. விஜயகாந்த முதலமைச்சராக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு, ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். அதுக்கப்புறம் கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கமலுக்கு எதிராக அவதூறு பரப்பி கேவலம் பேசிட்டு இருந்தான். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய்க்கு எதிராக கேவலம் பேசுறான். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது, கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த நாய் எப்படி பேசுச்சு அப்படின்னா, இப்ப ரஜினிக்கு எதிராக யாரை வச்சு பேசலாம், விஜய் தான் இருக்கிறான், அப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ரஜினிக்கு எதிராக பேசு அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு எதிராக பேசினான். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிட்டானா, ஐயோ விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஓட்ட பிரிக்கிறானா, உடனே என்ன பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எதிர்த்து பேசணும், ரஜினி, அஜித், கமல், விஜயகாந்த் எதிர்த்து பேசணும் இல்லையா, இப்ப அவங்க எல்லாரும் நம்ம சப்போர்ட் கூப்பிட்டு விஜய்க்கு எதிராக பேசுவோம். யோசிச்சு பாருங்களேன், இதே வாயி அஜித்தை கேவலமா பேசிட்டு விஜயகாந்தை கேவலமா பேசிட்டு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே வந்துட்டு அஜித்தையும் விஜயகாந்தையும் ரஜினியும் புகழ்ந்து பேசுறது. இந்த மாதிரி அடுத்தவன் கால கழுவி குடிக்கிறதுக்கு
வேற ஏதாவது சொல்லலாம். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஏண்டா நீ ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேவலமா பேசி திட்டி பேசிட்டு இருந்தியோ, இப்ப அவனுங்காலேயே கழுவி குடிக்கிறேன்னா அடுத்தவன் காலை நக்கி பழக்கிறதுலாம் ஒரு பொழப்பாடா? இன்னொன்னு, இந்த சீமான் கட்சியோட அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? பொதுவா எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும். பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தனித்தன்மை இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், பக்கத்துல இருக்க அந்த நண்பர்களும் ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ எங்க எல்லாரும் நம்ம பேச விட்டோம்னா அவங்க எல்லாருமே தனித்தனி பாணியில தான் பேசுவாங்க, யாரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா ஒரு கம்பெனில தயாரிக்கப்படுற அந்த கம்பெனி ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த கம்பெனி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் தொடர்ந்து வர எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த சீமான் கட்சியில இருந்து வர அந்த பேச்சாளர்ன்ற ப்ராடக்ட். நீங்க அந்த சீமான் கட்சியில இருந்த ப்ராடக்ட் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணுங்க. ஃபர்ஸ்ட் டீசென்ட் இருக்காது, அதே மாதிரி கத்தி கத்தி பேசணுங்க. இன்னொன்னு, முன்னாடி ஒண்ணு பேசியிருப்பானுங்க, திருப்பி மாத்தி பேசணுங்க. அதே மாதிரி சீமான் எப்படி அந்த கத்தி ஏத்த இறக்கத்தோட பேசுறானோ, ஒரு கம்பெனி ப்ராடக்ட் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரியும் அது தயாரிச்ச 100 ப்ராடக்ட் எப்படி ஒரே மாதிரி இருக்குமா, அவன் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் அப்படிதான் இருப்பான். எவனுமே ஒரு தனித்தன்மையோட பேச மாட்டான். எல்லாருமே சீமான் தயாரிச்ச சீமான் ப்ராடக்டா தான் இருப்பானே தவிர தனித்தன்மைன்றது ஒண்ணு அவனுக்கு இருக்கவே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் அந்த ப்ராடக்டை தயாரிச்சு என்ன பண்ணுவான்னா, அவன் வந்துட்டு இந்த ஆளுங்கட்சியில இந்த மற்ற கட்சியில அமௌண்ட் வாங்கியிருப்பான்ல, அந்த அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, வாங்க நீங்க எல்லாம் நான் தயாரிச்ச ப்ராடக்ட் தானே, உங்க எல்லாருக்கும் சிப்பை மாட்டி விடுறேன். இந்த எந்திரன் படத்துல வந்து ரெட் சிப் மாட்டுவாங்க, அந்த மாதிரி சீமான் அவன் அந்த சிந்தனை இருக்குல்ல, கேவலமான அந்த புத்தி, அந்த என்ன சொல்றது, அந்த ஈனப்பிரிவான சிந்தனை இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு சிப் எடுத்து எல்லாருக்கும் மாட்டி விட்டுருவான். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே இவனுங்களும் அந்த மேடை ஏறி என்ன பண்ணுவான்னா, அந்த பன்னாட ஈனப்பிரிவு எப்படி பேசுமோ அதே மாதிரிதான் இதுவும் பேசும். இப்போ அவன் வந்துட்டு பெரியார் ஆதரிச்சானுங்களா, இந்த பன்னாடுகளும் பெரியார் ஆதரிச்சு பேசும். அவன் பெரியார் எதிர்த்தானுங்களா, இவனுங்களும் பெரியார் எதிர்த்து பேசணுங்க. விஜய்க்கு வந்து சீமான் சொம்படிச்சானுங்களா, இவனுங்களும் விஜய்க்கு வந்து சொம்படிப்பானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பேசணும், இவனுங்களும் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, இல்ல இது தப்பாச்சே, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இப்படி பேசினானே, திருப்பியோட மாத்தி பேசுறான், ஏன் இவ்வளவு கேவலமானது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சுய புத்தி அப்படின்னு இருக்கவே இருக்காது. பழனி பாபா ஒரு இடத்துல இருந்தாலும் ஏத்தி பேசும்போது இவனும் பழனி பாபா வந்து ஏத்தி பேசணுங்க. ஒரு கட்டத்துல இந்த பெரியார் விஷயத்துல வச்சுக்கலாம், பெரியார் விஷயத்துல பாத்தீங்கன்னா பழனி பாபா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எவன் அம்பேத்கரையும் பெரியாரும் ஏத்துக்கலையோ அவனை நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லி பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவனுக்கு என்ன சொல்றானுங்க அப்படின்னா, பழனி பாபா ரொம்ப குறுகிய வயசுல இறந்து போயிட்டாரு, ஒருவேளை அவர் நல்லா வளர்ந்திருந்தாரு, அவர் நல்லா அறிவுலா இருந்தது அப்படின்னா அவர் வந்துட்டு இல்ல நான் சொன்ன தப்பு தான், பெரியார் கேவலமானவர் அப்படின்னு சொல்லி அவரே மாத்தி பேசியிருப்பாருன்னு பழனி பாபாவையே இவனுக்கு குறை சொல்ற அளவுக்கு இருக்கானுங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த அரசியல் கட்சிகளை நீங்கள் அடியோடு புறக்கணும். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பார்ப்பனத்தையும் பார்ப்பனையத்தையும் வெறுக்கிறார்களோ அந்த அரசியல் அமைப்பு தான் இஸ்லாமியர்களுக்கு தோதாக வரும். சோ அதான் சொல்லலாம், அந்த சிப்பு வாங்கின காசுக்கு ஏற்ற மாதிரி இந்த கைக்கூலிக்கும் இல்ல, இந்த கைக்கூலி மாட்டி விட்ட அதே சிப்பை இதுங்கிட்டே இருக்கிறதுனால இதுங்களும் அதே மாதிரி போகும். அதான் சொன்னல, இந்த பண்ணாட காசு வாங்கிட்டேன், இங்க பாருங்க அண்ணன் காசு வாங்கிட்டேன், என்ன பண்ணீங்களோ தெரியாது, வாங்கின காசுக்கு நம்ம வந்து நேர்மையா இருக்கணும், அதனால போங்க போய் கடிச்சு கொதுருங்க அப்படின்னு சொல்லி இந்த பண்ணாடை ஏவி விட்டுருவான். இந்த பண்ணாடை ஏவி விட்டது நம்பி எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாம இவங்களும் வந்துட்டு இவன் யாரை கடிச்சு கொதற சொல்றானோ அவங்கள பிடிச்சி கடிச்சு கொதட்டே இருப்பாங்க. நாம ஏன் இந்த கட்சி ஆரம்பிச்சோம், நம்மளோட கொள்கை என்ன, நாம அந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணோம், அதெல்லாம் மண்டுகள் இருக்கே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த பெரியாரிய கொள்கை, பெரியாரிய கருத்து மீது அவனுங்க அப்படி பேசுவானுங்க. அவனுங்களே வந்து கிளாஸ் எடுப்பானுங்க, அப்பா பெரியார் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சீமான் கட்சி இந்த சீமான் வந்துட்டு பெரியார் சப்போர்ட் பண்ணி பேசினால, அப்போ இவனுங்களும் வந்துட்டு பெரியார் என்ன மாதிரி ஆள் தெரியுமா அப்படின்னானுங்க. இன்னைக்கு இந்த பண்ணாட RSS குரூப் கிட்ட வாங்கி குடிச்ச உடனே இவன் அப்படியே பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சான்ல, அவன் தயாரிச்ச ப்ராடக்ட் தானே இவனுங்களும். உடனே இவனுங்களும் வந்துட்டு பெரியார் எவ்வளவு கேவலமானவர் தெரியுமான்னு. ஏண்டா அப்ப அந்த பெரியார் மேடைகள் ஏறி பெரியாரை வந்து புகழ்ந்து பேசி வாங்கி குடிக்கும் போது, வாங்கி தின்னும் போது அப்ப தெரியல, இப்போ இன்னொருத்த வந்து காசு கொடுத்துட்டான உடனே பெரியாருக்கு எதிராக பேசுற. சரிடா, அவன் தான் அப்படி கேவலம் நடந்துக்கிறானா, அவன் தயாரிச்ச ப்ராடக்ட் கரெக்ட் தான், அவன் தயாரிச்ச ப்ராடக்ட் தானே, நீங்களும் அப்படித்தானே பேசுவீங்க. என்னுடைய ஐயாவை, என்னுடைய தாத்தை, நான் அவனுக்கு பேரன், ஈவிகே சேலங்கவனும் பேரன் போடுவான். நான் கொள்கை பேரன், நான் தான் நிஜம்.
எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னைத்தான் சொல்லுவாரு, அவரை சொல்ல மாட்டார். ஏன் இவரை திறக்கணும்? தோழர், இப்ப உள்ள வந்தனே முதல் புகைப்படம் பெரியாரோட புகைப்படம் வச்சிருக்கீங்க, தந்தை பெரியார். இப்ப தந்தை பெரியாரோட பத்தி சொல்லணும்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா சமீப காலமா உங்க மேல பெரியார முதல்ல ஆதரிச்சுக்கிட்டு இருந்த சீமான் இப்ப எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. அதாவது பெரியார நம்ம விமர்சிச்சு பேசுனத எங்கேயாவது ஒரு சான்று, ஒரு காணொலி ஆவணம் அல்லது ஒரு பேச்சுல ஒரு பேட்டியில எங்கேயாவது சொன்னதை காட்டினா நம்ம அதை பேசலாம். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? இன்னொன்னு, நீங்க அவனுக்கு மேடையில பேசும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் மூஞ்சி கூட கலையாவே இருக்காது. எல்லாம் எப்படி இருப்பானுங்க பாத்தீங்கன்னா, நல்லா பிபி வந்த பன்னி மாதிரி கத்திட்டே இருப்பானுங்க. ஒருத்தன் மூஞ்சியும் ஒரு கலையாவோ இல்ல ஓகே அவன் ஒரு யதார்த்தமா பேசுற மாதிரி இருக்கவே இருக்காது. பிபி வந்த கன்னி மாதிரி கயாமோன்னு கத்திட்டே இருப்பானுங்க. எப்படி அந்த ஓனர் கத்துறானோ, அவன் மாட்டி விட்ட ப்ராடக்ட் எதான இவனுங்களும் அதே மாதிரி கயாமையான்னு கத்திட்டே இருப்பானுங்க. தலைவன் கொள்கை மொழி அரசியல் எதையாக பார்க்கணும், என்று பார்க்கணும், தாய்மொழியவே திட்டமிட்டு இந்தியம் எது இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று என்று வனட மக்களின் திராவிடம். ஆனால் இந்திய மறுக்கும் தர முடியாது ஆவினவர்கள் தண்ணி வந்தால் மேக தெரியும். ஆனால் எப்படி தலைவராக தமிழர்களை ஓட்டுக்கு எண்ணிதர மறுப்பவன், தர மறுப்பவனுக்கு தலைவன் முதல்வன் திராவிடம் செய்யலாம். இதுல இன்னொன்னு, பெத்தவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்த பெத்தவங்க ஒரு பேர் வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு நிக்நேம்னா அது மக்களா பார்த்துதான் கொடுக்கணும். ஓகே, நீங்க இந்த மாதிரி ஒரு செயல் பண்றீங்க, அதனால உங்களுக்கு இந்த பேர் கொடுக்கணும் அப்படின்னு. இவனை கட்சியில பேர் பாருங்களேன், செந்தமிழன் சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி. இந்த கில்லி படத்துல விஜய் அவங்க அப்பா சொல்லுவார்ல, கடா குமாரு, டுமில் குப்பம், வவாலு அப்படின்ற மாதிரி. என்னடா பேர் இது? பட்ட பேர்ல மக்கள் கொடுக்கணும்டா. அது கரெக்டு தான். இவனுங்க சீமான் எடுத்துக்கங்க, அவர் பேர் சைமன், அவர் பேர் அவரே சீமான் மாத்திக்கலையா? ஆடா, அவன் பேரை மாத்தினா பரவாயில்லப்பா, அப்பன் பேரே அவன் மாத்தினான். அவங்க அப்பா பேர் செபாஸ்டின், என்ன மாத்தினா செந்தமிழன் அப்படின்னு மாத்திதான் வச்சிருக்கிறான். அப்பன் பேரே மாத்திர அவனுக்கு அவன் பேரை அவங்க பேரை மாத்திரம்னு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை. இதை ஏன் சொல்றேன்னா, ரீசெண்டா என் ஃப்ரெண்டோட போஸ்ட் பார்த்தேன். அவன் பேரை மாத்தி வச்சிருக்கிறான். எனக்கு உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உனக்கு ஒரு பட்ட பேர் வரணும்னா அது நீ செய்யற செயலை பார்த்து மக்கள் கொடுக்கணும். ஓகே, நீங்க செய்யற செயலுக்கு இந்த பட்ட பேர் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் எடுத்துக்கங்க. சூப்பர் ஸ்டார் பட்டம் எதுக்கு? மக்கள் கொடுத்த ஒரு பட்டம், அதனால சூப்பர் ஸ்டார்னு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு இருக்கு. கலைஞர் கருணாநிதினா அந்த கலைஞர்னு இருக்கு. புரட்சி தலைவர் விஜயகாந்த் அப்படின்னா புரட்சி தலைவர்னு ஒண்ணு இருக்கலாம். அந்த மாதிரி மக்களா கொடுக்கணும்டா. நீங்களா வாங்கி நீங்களா பேர் வச்சுக்கிறதுக்கு ஆனா அசிங்கம்டா. சரி, அவனு விடுங்க. அப்புறம் அந்த சீமான் இருக்கான்ல, இந்த சீமானை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலா ஈனப்பிறவி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கும். அந்த ஈனப்பிறவினா என்னென்ன, அதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை ஏமாத்தி அவங்களோட காசை ஏமாத்தி திருடி வைத்த வளர்த்து தான் குடும்பத்தை வளர்க்குறது ஒண்ணு. ரெண்டாவது, தன்னை நம்பின பொண்ணை ஏமாத்தி சொகுசா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எதிராக பேசி ஒரு பொண்ணை ஏமாத்துறது. மூணாவது, தன்னைத்தானே பெரிய புடிங்கின்னு நினைச்சுக்கிட்டு வாய் கூசாம பொய் சொல்றது. செயல் கொட்டு ரொம்ப வலிக்குன்னு பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில் கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறு கூறா வெட்டி வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வெட்டி தானே கொடுப்பான். அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து, பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு. என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான், ஒட்டிக்கிடுச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சான் பாரு. அவன் தாண்டா பெரிய டாக்டர், MBBS MS MD. அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சிட்டான். அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. முதல்ல செல்லம் சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். யார வடிவேலை பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது, செல்லம் வெடி இங்க வந்து நீண்டி போடி வேண்டி தான் பேசிப்போம். சரி செல்லம் அங்கிருந்து வர நடி இப்படி அது அப்படியே பரவிடுச்சு. அது பரவும் போது அதை இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. செல்லம் அது நான் போட்டது, அந்த பிட்டு என் பிட்டு தான். இல்ல இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல. அவன் கீழே போகும்போது ஒரு துண்ண துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான்.
திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பலடா கடிச்சிருக்கு நான் பாருங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம், தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு போக விடுவேன். அறிவிப்பு செய்வேன், இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று விட்டு தான் போகணும்னு சவால் விடுவேன். 4வது, போன மாசம் ஒரு பேச்சு, அதை மாத்தி இந்த மாசம் ஒரு பேச்சுன்னு பேசுறது. 5வது, கொண்ட கொள்கையில கொஞ்சமும் நேர்மை இல்லாம கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டு ஊரை ஏமாத்தி தெரியுது. 6வது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈனப்பிறவி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இதெல்லாம் டெபினிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல எல்லா இடத்துலயும் நீங்க சீமானை பொருத்தி பார்க்கலாம். பெண்ணை ஏமாத்தினாரா? ஆமா ஏமாத்தினாரு. அந்த பொண்ணு இவர் மேல கேஸ் கொடுத்தது, அதுக்காக தலைமறைவா சொத்துனா. அதுக்கப்புறம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டாரா? ஆமா. இந்த மதுரை வாயில ஒரு வீட்டை வயசானவர் ஒருத்தர் 19 வருஷமா வாடகையே கொடுக்காம காலி பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த மிரட்டி அந்த வீட்டை ஆக்குபை பண்றதுக்காக பிளான் போட்டு அந்த சொத்தை ஏமாத்தினான். அடுத்தவங்க காசு அந்த திறநிதின்ற பேர்ல தானே வளர்ந்துக்கிட்டு தான் குடும்பத்தை சேர்த்து வளர்க்குறது. கொண்ட கொள்கையில் நேர்மை இல்லைன்னா அந்த நாய் போன மாசம் ஒரு பேச்சு பேசும், அடுத்த மாசம் ஒரு பேச்சு பேசும். ஆடையன் காலைல ஒரு பேச்சு பேசுவான், சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுவான். பேரறிஞர் அண்ணா மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது. அவர் கஷ்டப்பட்டு வந்து 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சியை கைப்பற்றி அவர் ஆட்சியில குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழருடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேல அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைங்க. இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா துறை, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க யார் மலையாளி? சேர தமிழனின் மகன், செல்ல மகன். என் பாட்டன் சேர சோழ பாண்டியனில் மூத்த மன்னனின் பிள்ளைகள் தான் இன்று மலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை என் அருமை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் கேரள மண்ணிலே மலையாளியாக பிறந்துட்டார் என்பதற்காக அவரை மலையாளியாக பார்க்க முடியாது. நீ எம்ஜிஆர் சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு. சொல்லு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் பாராட்டுக்குரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்துல ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு, வெளியே உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும். மயில் கேகல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போற்றி நான் பேகன். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன். மயில் நம்ம பாட்டு எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல், உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா மயில் சிலு 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 அந்த குளிர் காத்தடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போரை பத்து கொண்டு விட்டான். சோ இந்த ஈனப்பிறவிக்கான எல்லா டிஃபரன்ஸ் ஏங்க ஒரு ஈனப்பிறவி அப்படின்றதுக்கு ஒரு உருவம் வேணும் அப்படின்னா அது சீமானதான் இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா, சரி அவன் தான் ஒரு அரசியலுக்காக ஒரு ஈனப்பிறவியா வாழ்ந்துகிட்டு மத்தவங்களை ஏமாத்தி வயிற்று புழக்காக ஏமாத்தி போய் சொல்லி சுத்திட்டு இருக்கிறான்னு வச்சுப்போமே, அவனை நம்புற அந்த மக்களை நான் யோசிச்சு பாக்குறேங்க. ஏண்டா அவன் தான் வாய்ப்புசாம போய் சொல்றான், ஆமகரி சாப்பிட்டான்றான், மானூர்கா சாப்பிட்டான்றான், அதுக்கப்புறம் AK-47 சுட்டான்றான், PK-57 சுட்டான்றான். இதெல்லாம் குழந்தைங்க கூட நம்பாதுடா. இந்த ரைம்ஸ் பாடி தூங்கிக்கிற குழந்தைங்க இருக்கலாம், அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு சும்மா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா, நிலையில ஒரு பாட்டி வடை சுட்டுச்சான் அப்படின்றத குழந்தைங்க வேணா நம்பலாம்டா.
எரும மாடு மாரி வயசாகுது, 7 கழுத வயசாகுது, நீங்க இன்னமும் இவன் விடுற கதையெல்லாம் எப்படா நம்புறீங்க? ஏன்டா நெட்டை தட்டினா எது உண்மை, எது பொய், எது நேர்மையான பேச்சு அப்படின்றது நெட்டை தட்டினாலே வந்துண்டா. நீங்க நெட்ல போய் பாடுறா, டுபாகூர் பொலிட்டிஷியன் போட்டாலே இவன் தானா நிக்கிறான். உலகரோட கூகுளுக்கே தெரியுதுறேன் ஒரு டுபாகூர்னு. அப்புறம் இவன் சொல்ற கதையில எப்படா நம்புறீங்க? கொஞ்சம் மூளை வளர்ச்சி இருக்கும்டா. பெருசா வளர்ந்தா மட்டும் வளர்ச்சி கிடையாது, மூளை யோசிக்கணும். அது எப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரணும். அறிவுன்றது அதுக்குதான். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இது உண்மையா பொய்யா, இதுல என்ன உண்மை இருக்கு, இது எப்படி நடக்கும்னு நீ அலசி ஆராய்ஞ்சு உண்மை தன்மையை கேள்வி கேட்கணும்டா. ஏன்னா அப்படியே என்ன சொல்றேன்னே தெரியலடா. உங்களுக்கு எப்படா ஒன்ன பேசுற அந்த கட்டுக்கதையெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி நைட்ல தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துருத்தீங்களா? ஆஹா, அண்ணன் என்னம்மா கதை சொல்றாரு, இந்த கதை நம்ம தாத்தா கேட்டாலும் தூங்குவாரு, நாம கேட்டாலும், நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாரும் இந்த கதையை கேட்டு தூங்கணும்னு அவன் விடுற கதையெல்லாம் கேட்டு தூங்குங்களா? எப்படா? அங்க இலங்கையில அந்த ஈழத்துல பாத்தீங்கன்னா மேதகு தலைவர் பிரபாகரன் இந்த மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக போர்ல ஈடுபட்ட மனுஷன்டா. அங்க மக்களுக்கு சரியான உணவு கிடைக்காம அவ்வளவு தத்தளிச்சு கஷ்டப்பட்டாங்கடா. ஆனா இவன் சொல்ற கதையெல்லாம் பார்த்தா பிரபாகரன் அங்க போர்ல ஈடுபட்டாரா இல்ல இவனுக்கு சமையல் மாஸ்டர் வேலை செஞ்சாரான்னு எனக்கு தெரியலடா. ஏன்டா அங்க மக்கள் போர் புரியுதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த நொன்னைக்கு பிரபாகரன் பக்கத்துல உட்காந்து மான் கறி, மான் ஊறுகாய், ஆமக்கறி இதெல்லாம் சமைச்சு போட்டு உட்காந்துறா. ஆமக்கறி, பன்னிக்கறி என்னென்னமோ சொல்றான்டா அவன். அங்க போர் நடத்தினாரா இல்ல சமையல் மாஸ்டரா இருந்தாரா? ஏன்டா பிரபாகரன் தலைவர் இவன் இவ்வளவு அசிங்கப்படுத்த நான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? எனக்கு புரியலடா. மான் சுடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாரு. ஆனா என் தம்பி வந்திருக்கான்னு மானை சுட சொல்லிட்டாரு. ஒருத்தர் துப்பாக்கி வந்துட்டு இன்னும் அண்ணன் தம்பி ரொம்ப ஆட்டமா இருக்கு, சட்டம் போடுவீங்க, தம்பி வந்தா தலை திருவிழா பொட்டான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி உடைச்ச உள்ள கறி இருக்கு. ஆமா, இட்லி உடைச்ச உள்ள கறி இருக்கு. ஆமா, அப்படி போய் இருக்கும்போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இதை சாம்பார் ஊத்தி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். தலைவரும் நானும் இரவு ஒன்று சாப்பிட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ள ஒரு அறையில சாப்பிட்டு, இது நல்லா இருக்கா, இது சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அப்படி கேட்டுட்டே இருக்காரு. நல்லா இருக்கு. ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். மேதகு தலைவர் பிரபாகரன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு போராளிடா. ஆனா இவன் பேசுறத பார்த்தா ஒரு போராளி ஃபீல் இல்லடா, ஏதோ பரோட்டா மாஸ்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். ஆனா இதையும் நீ நம்பிட்டு இருக்கிற. இவன் பேசுறத பார்த்தா என்னமோ பிரபாகரன் கூட 10 வருஷம் பயிற்சி எடுத்த மாதிரி, ஏன் பிரபாகரனுக்கே இவன் தான் போர் பயிற்சியும் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான்டா. பேசிட்டே இருக்கும்போது எங்க அண்ணன் சொல்றாங்க, இப்ப தம்பி ஊருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும்னு கேக்குறாங்க. கடல் பொட்டன்னு சொல்றாங்க. அது எப்படி புற்கால் 16 கிலோமீட்டர் வரும், அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறாங்க. 16-15 கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க அண்ணன் சொல்றாங்க, அப்படின்னா நம்ம நாடு அடைஞ்ச பிறகு அப்படியே போய் தம்பிகிட்ட அங்க போய் அம்மா பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து தம்பி நீங்க வரலாம். அது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்ன்றது நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. போடுவீங்களா? அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரு காலை நேரங்கள் அல்லது இதுல அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. என் நெஞ்சில போய் அதை தவற விடுறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, இவனுங்க மேடையில ஆகுனா ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தாங்க. அதை சொல்றது தப்பு தான், பட் இருந்தாலும் சொல்றேன். இவனுக்கு என்ன பேசுனா ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப அதே நான் கேட்கிறேன், உங்க கட்சியில இருக்கவங்க ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எங்க பிரபாகரன் கூட இவன் பயிற்சி எடுத்த ஒரு வீடியோ காட்டுறா பாப்போம். இப்போ நான் சொல்றேன், இவன் பிரபாகரன் கூட பயிற்சி எடுக்கல, அந்த நேரத்துல இவன் என்ன பண்ணான்றதுக்கு ஏன்ட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அவனு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல. அப்புறம் அப்படின்னா கேடு கெட்டவன். பிரபாகரன் அங்க மக்களுக்காக போராட்டி இருக்கும் போது பன்னாட ரீல்ஸ் பண்ணி சுத்திட்டு இருக்கிறான்டா. ரீல்ஸ் டிக்டாக்ல பிரபலமாகிறது முன்னாடி இந்த நாய் ரீல்ஸ் பண்ணி சுத்திட்டு இருக்குது. இப்போ
இதை காட்ட முடியுது இல்ல. ஆமா, இவன் போர்ல அங்க ஈடுபடவும் இல்லை, அங்க போய் பயிற்சியும் எடுக்கல, இவன் ஏமாத்துறான்றதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதுண்டா. இவன் கூட இந்த லேடியும் சேர்த்து தான் சொல்றாங்க, ஆமா அவன் போர் பயிற்சியா ஈடுபடலாம், அவன் இங்கதான் இருந்தான், என் கூட தான் இருந்தான், லேடியும் சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் இதோ இருக்கு, நான் காட்டுறேன்ல. அவன் போருக்கும் போல பயிற்சிக்கும் போல, இங்க பார் இவன் இங்கதான் இருந்தான், நான் காட்டுறேன். எங்க அதே மாதிரி 10 வருஷம் கிட்ட பயிற்சி எடுத்த மாதிரி வாய் குசம் போய் சொல்றேன், ஒரு ஆதாரம் கிடையாதுடா. சரிடா, உங்களுக்கு வந்துட்டு இல்ல அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரகசியமானது அப்படின்னா ஓகே. இப்போ வைகோ இருக்கிறார்ல, வை கோபால்சாமி, இப்போ வைகோ பாத்தீங்கன்னா பிரபாகரனை பார்த்தாரு, அதுக்கு வந்து போட்டோ இருக்கு. அதே மாதிரி பிரபாகரனையும் பார்த்தாரு, கூட இருக்க மற்றவங்களையும் பார்த்தாரு, இவரும் அந்த யூனிஃபார்ம்ல இருந்ததுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. நமக்கு வந்து வைகோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் செகண்டரி. ஆனா ஒரு மனுஷன் போனான்றதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குல்ல. அது இல்ல வந்து முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. இவருக்கு ஏன் இந்த பொட்டு வந்த பேர் வந்து இருக்குன்னா, ஜோயிசம் எழுதி இருக்கிறாருல, அப்போ அவங்களோட காலத்துல அந்த காலத்துல இந்த இருந்தா தான் நீங்க தமிழ்லாம் வந்துலாம் பேசுற காலம். அப்போ இவரை வச்சு சின்ன பையனா இருக்கு, இவர் என்ன செய்தார், கையில் ஒரு பிரேக் அதை வச்சு அவருக்கு போய் இந்த ரெட்டை பொட்டு எடுத்து கட்டில வைக்க. அதாவது இப்ப வேடிக்கையா சொல்லிட்டு நல்ல ஆக்களுக்கு எல்லாம் போட்டு வைக்கீங்க. ஒரு நாள் தலைவர் வீட்டில் பேபி வந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு இருக்கிறோம். கதவை தட்டினாப்ல, திவான் கதவை லேசா திறந்து பார்த்துட்டு யோகேஸ்வரோட நிக்கான உடனே பெட்ரூம்ல கொண்டு நீங்களும் பேபி உட்கார வச்சுட்டு அவர் ஒரு 10 நிமிஷம் பேசி ஒரு அனுப்பிட்டு தெரிஞ்சிருந்தா நடிங்கிருப்பாரு. ஏண்டா ஒரு லேடி கூட பிரைவசியா இருக்கும்போது வீடியோ எடுக்க தெரிஞ்ச உனக்கு, தலைவர் பிரபாகரன் கூட நான் பயிற்சியில ஈடுபட்டேன், அவர் என் நெஞ்சில சாஞ்சு தூங்கினாரு, அவர் வந்துட்டு என் மேல அவ்வளவு அன்பு கொண்டாரு, ஆமக்கறி சமைச்சு கொடுத்தாரு, இவ்வளவு சொல்றியே, ஏன் அதுக்கு ஒரு வீடியோ ஆதாரம் இல்லையா? இங்க பாரு, இது வைகோ தானே, இது போறது வைகோ தானே, வைகோ தானே நிக்கிறாரு, வைகோ நல்லா பாடுறா. பிரபாகரன் கிட்ட தொட்டு பேசி அவ்வளவு உரிமையா பழகுறாரா? இந்த மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எங்க ஒரு கிளிப் நீ காட்டு. வரும்போதே தளபதி கிட்டுவை கோபால்சாமி சந்திக்கிறார். தமிழ்நாட்டின் மத்திய சிறைச்சாலையில் கூண்டு புலியாக அன்று அடைபட்டு கிடந்த கிட்டு இதோ இன்று தமிழீழ காடுகளில் தன் தாய் மண்ணில் வீர விடுதலை புலியாக சிங்கள வரிப்படையிடமிருந்து மீட்டு யாழ்ப்பாணத்தை ஒரு காலத்தில் தமிழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த விடுதலை புலிகளின் அந்த வீர தளபதியோடு கோபால்சாமி மனம் விட்டு பேசுகிறார். மீமலையில் கல் கிடைக்கலன்னா இதோ மறைந்த மாவீரன், தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மானின் அண்ணன் யோகி வீர வேங்கையாக கோபால்சாமியை கண்டு அளவலாவுகின்றார். கொடிய காடுகளில் அந்நிய படையை மோதும் பிரபாகரனின் நெடிய படையில் யோகியும் ஒருவர். இந்திய சென்னையோட இந்திய தமிழ் விக்டரோட
நேற்றுக்கு இல்லை. விடுதலை புலிகளின் பிரதி தலைவரும் அந்த இயக்கத்தின் வீர தளபதிகளில் ஒருவருமான மாத்தையா பிரபாகரனின் வலது கரம் கியூபா புரட்சியின் போது காஸ்ட்ரோவுக்கு பக்கத்தில் துணையாக இருந்த சேகுவேராவை போன்று இன்று தமிழீழ விடுதலை போரில் தலைவர் பிரபாகரனுக்கு பக்கத்தில் துணையாக நின்று இயங்கும் தளபதி மாத்தையா ஓர் ஈடிணையற்ற கெரில்லா போராளி. தோழர்களோடு பழகுவது போலவே துப்பாக்கிகளோடு பழகுபவர். சிங்கள இனவரியர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனம். கோபால்சாமியோடு உரையாடுகிறார். கண்ண முடிக்கணும் எடுத்து கொடுப்பியோம் மூடி விட்டு இப்படிதானே போடணும். நல்ல அடி வைக்கிறேன். கொஞ்சம் சரியா மாத்தியா சரிக்க மாட்டானே இது என்ன ஆர்பிடி என்று சொல்றது சைனீஸ்ல 100 ரவுண்ட் போடுறது இது ஆர்பிடி தான் இருக்கு. எமது மண்ணின் விடிவோ ஆயுதங்களிலேயே தங்கியுள்ளது. நாங்கள் ஆயுதங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள். புத்தனை ஏற்றுக்கொண்டவர்களும் காந்தியை பின்பற்றியவர்களும் எமக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கிய போது நாங்களும் ஆயுதங்களை ஏந்த வேண்டியதாயிற்று. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் பிரதி தலைவர் மாத்தையாவும் இந்திய வெறிப்படையை சுட்டு வீழ்த்தி வெற்றி படைக்கும் ஆயுதம் ஒன்றை பற்றி கோபால்சாமிக்கு விளக்குகிறார்கள். இது இங்கே இதே சொல்லுங்க கம்யூனிகேஷன் ரெடி பண்ணி இருக்க மாட்டேன். ஆட்டு கொண்டு தான் வந்து பாண்டி நடக்குது. அப்போ நாங்கள் 3 வண்டியை பார்க்குறோம். கல்லாய் மாதம் 3 வண்டியை பார்த்து அப்போ சைட்டில் விட்டு அங்கே அங்கே பார்த்துக்கணும் அதில் ஒரு வந்து சொன்னாங்க. முதல் போய் பார்த்தோம் காட்ட முடியாது. ஏன்னா அந்த நாய் சொல்றது எல்லாமே பச்சை பொய். இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அந்த மனுஷனோட அந்த போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சொல்றது, இந்த ஊர்ல கிளி ஜோசியம் பண்ணானுங்க. கரெக்ட், கிளி ஜோசியம் பண்ணானுங்க. அவன் என்ன பண்ணான்னா ஒபாமா கூட போட்டோ எடுக்கிறது, ரஜினிகாந்த் கூட போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த், யாரெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கா அவங்களெல்லாம் போட்டோ எடுக்கிற மாதிரி இந்த மார்க்கிங் பண்ணி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறது. இந்த ஊரை ஏமாத்துறதுல என்ன பண்ணுவானா, அவனை பார்த்து கூட இருக்க மாட்டான். ஆனா அவனும் கூட இவனுங்க ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டு ஊரை ஏமாத்தி வயிற்று பழப்புக்காக சம்பாரிச்சு சுத்தான்ல, அதே கேட்டகரி தான் இவனும். இவன் உண்மையிலேயே போயிருந்தானா இந்த மாதிரி ஒரு வீடியோ அதனை காட்ட சொல்லுங்க, இருக்காது. அப்புறம் இன்னொன்னு, இப்போ பிரபாகரன் கிட்ட நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன், மல்லாக்க படுத்துட்டு சுட்டேன், நட்ட நல்லாக்க இப்படி சாஞ்சு சுட்டேன், உருண்டு சுட்டேன், பிறண்டு சுட்டேன், இவ்வளோ கதை அழகிறானே. சரி ஓகேப்பா, நீ வந்து பயிற்சி எடுத்திய அங்க போர் நடக்கும்போது என் குடும்பமா போயிருந்த, பயிற்சி எதுக்கிட்ட எடுப்பாங்க?
ஒரு போர் நடக்கும்போது ஓகே நம்மளும் அந்த போர்ல கலந்துக்கிட்டு எதிரிகளை சுட்டு வீழ்த்தணும், நம்ம தலைவர் கொண்டு துணையா இருக்கணும், அதுக்கு தாண்டா பயிற்சி எடுப்பாங்க. ஏன்டா பயிற்சி எடுத்தணும் போர் நடக்கணும் புடுமா போயிருந்தேன். அந்த கட்சியில இருக்க அந்த தம்பிங்களே கேளுங்கடா, ஏன்டா பயிற்சி எடுத்தேன் ஒரு பயிற்சி எதுக்கு எடுப்பாங்க? போர் தான் பயிற்சி எடுப்பாங்க. ஏன்னா பயிற்சி எடுத்தேன்றியே, அப்போ போர் நடக்கும்போது ஏன் மயிரனை புடுங்க போனா, ஏன் நீ போர்ல கலந்து கேட்க வேண்டியதானே? ஏன்னா இதை கேட்கறது கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? இன்னொன்னு கொஞ்சமாவது தெளிவா புரிஞ்சுங்கடா, இந்த உலக அரசியல்னா என்ன, அட்லீஸ்ட் உள்ளூர் அரசியலாவது என்னன்னு தெளிவா புரிஞ்சுங்க. விடுதலை புலிகளின் எல்டிடி இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த எல்டிடி இயக்கம்ன்றது உலக நாடுகள்ல பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தோட நீ தெரியாதனமா ஒரு தொடர்புல இருக்கிறன்னு தெரிஞ்சா கூட உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஓகேவா? இப்ப இவன் இவ்வளவு பேசுறான்ல, அந்த போர் புரிஞ்சாங்கல்ல, அந்த போர்ல ஈடுபட்ட அத்தனை பேரும் இங்க பல பேர் தலைமறைவா இருக்கிறாங்க. அவன் வந்துட்டு நான் தொடர்புல இருந்தேன் அப்படின்னு சொன்னா கூட உளுத்திக்கு வச்சுறாங்க. அப்படி இருந்தும் இவன் மேடைக்கு மேட சொல்றான், நான் போய் பயிற்சி எடுத்தேன், நான் போய் அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு இவன் இவ்வளவு பேசியும் ஏன் அவனோட தொடர்புன்னு தெரியுமா? ஏன்னா இவன் சொல்றதுன்னா பச்சை பொய்ன்றது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி இவன் பொய் சொல்றது நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இவன் பாஸ்போர்ட்ல எப்பயே வெரிஃபை எல்லாம் பண்ணிட்டு ஓகே இவன் பொய் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சனாலதான் இவனோட தொட கூட கிடையாது. ஒரு உலகளாவே பல நாடுகள் தடை செய்யப்பட்டது ஒரு இயக்கத்தோட நான் தொடர்புல இருக்கேன் அப்படின்னு இவனால சொல்ல முடியுது. அப்படி சொல்லியும் இவன் என்ன யாரும் தொடலனா அதுலயே தெரிஞ்சுங்கடா, இவன் ஒரு டம்மி பீஸ், ஒரு ஜோக்கர் முண்டக்கலப்பை அப்படின்னு உலகளவுல எல்லாம் தெரிஞ்சனாலதான் இவனை சீண்ட கூட கிடையாது எவனுமே. இவன் பேசலாம் யாருமே சீரியஸா எடுத்துக்கலடா, ஆனா அவன் ஏதோ பைத்தியம், இவன் வந்துட்டு ஒரு ஜோக்கரை தான் பாக்குறேன், ஒரு ஜோக்கர் பேசலாம் சீரியஸா எடுத்துக்க வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இவனை யாருமே கண்டுக்கல. அப்படி உண்மையாவே பயிற்சி எடுத்தானே இந்நேரம் இவனை எப்பயோ தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதை விடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல ஆக்சுவலா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி யாரெல்லாம் வந்துட்டு ஒரு கண்காணிப்புல இருந்தாங்க, அந்த விடுதலை புலிகளோட தொடர்புல இருக்கவங்களா கண்காணிப்புல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வை கோபால்சாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொளத்தூர் மணி, அப்புறம் ஓவியர் புகழேந்திங்க, நம்ம மகேந்திரன் அவரு கூட கொஞ்சம் ஒரு கண்காணிப்புல இருந்தாரு. அவர் ஏன் கண்காணிப்புல இருந்தாரு அப்படின்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கும் புரியும். நீ நல்லா பாரு, கொளத்தூர் மணி அவர் பல தடவை போயிட்டு பிரபாகரனோட பார்த்து பேசி நிறைய போட்டோ எடுத்து வந்திருக்காரு. அதே மாதிரி வைகோ அவர்கள் அவரும் போயிட்டு பிரபாகரனை பார்த்து வீடியோ ஃபுட்டேஜே இருக்கு. அடுத்து ஓவியர் புகழேந்தி பாத்தீங்கன்னா பிரபாகரனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவரு தான் அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஓவிய பயிற்சியை கொடுத்தாரு. அந்த ஓவிய பயிற்சி எதுக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே நம்ம கண்டிப்பா அந்த இளைஞர் பொருளை ஜெயிச்சிரும், நமக்கு வந்துட்டு தனி நாடு தனி ஈழம்னா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தைரியமான மனநிலை பிரபாகரன் அவர்கள் இருந்தாங்க. அப்போ நம்ம நாட்டுல வந்துட்டு இந்த ஓவியம் கலை இது எல்லாத்தையும் திரைப்படத்துறை அதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு அவர் வந்துட்டு யோசிக்கும் போது அப்பதான் ஓவிய புகழ்ந்துகிட்ட சொல்லி நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கலைத்துறையை நம்ம வளர்க்கணும், ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆள் இருந்தா நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிரபாகரன் கேட்டு அதுக்கப்புறம் ஓவிய புகழ்ந்து வந்துட்டு ஓகே நீங்க வந்துட்டு இந்த புது டைரக்டரை வச்சு நம்ம வந்துட்டு கலையை வளர்க்குறதுன்றது நம்ம அவங்களுக்கும் சிக்கல் நமக்கும் சிக்கல். ஏன்னா புதுசா வரக்கூடிய இந்த இயக்குநர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அது பாதிப்படையும் அப்படின்றத தாண்டி இன்னொன்னு நம்ம கூட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு தேவையில்லாம சிக்கல்லாம் வரும். அதனால நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பிரபலமா இருந்த சிறந்த இயக்குநர்களை வச்சு நம்ம வந்துட்டு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டு போகப்பட்டவர் தான் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் யாரும் தெரியல, இந்த முள்ளும் மலரும் ஜானி திரைப்படம் இயக்குனர் மகேந்திரன். இன்னும் தெளிவா சொன்னா தெரியப்படத்துல வில்லன் நடிச்சாரு அவர் தான். ஆக்சுவலா மகேந்திரன் அவர்கள் 2005 ஜூலை மாசத்துக்கு மேல அங்க போய் 3 மாசம் தங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த புலிகளுக்கு இவர் வந்துட்டு நடிப்பு பயிற்சி, திரைக்கதை பயிற்சி, அதுக்கப்புறம் இயக்குனர் பயிற்சி, இது எல்லாமே மகேந்திரன் அவர்கள் 3 மாசம் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி மகேந்திரன் அவர்கள் எங்கேயும் ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. நான் போய் பிரபாகரனை பார்த்தேன், 3 மாசம் தங்கினேன், அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தேன், இந்த மாதிரி அவங்க என்கிட்ட க்ளோஸா பேசினாங்க அப்படின்றத எந்த இடத்துலையும் மகேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணதே கிடையாது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழீழம் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அதை பெருமையா சொல்லிக்கிறேன், அதனால நான் இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியா இருந்தாரு. அவர் பிரபாகரனோட இறந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து சரி நீங்க போய் பேசுனீங்க பழனிங்க போய் ஒரு வார்த்தை சொல்லுங்களா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா இல்ல தலைவர் இப்ப இறந்துட்டாங்க, இப்போ நான் வந்து பிரபாகரன் அவர்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வெளியே போய் சொன்னேன்னா நானும் மத்தவங்கள மாதிரி தலைவரோட பேர் வச்சு காசு சம்பாதிக்கிற மாதிரி ஆடும், அதனால அதை நான் பண்ணவே விரும்பலன்னு அவர் சாகிற வரைக்கும் இத வெளியில மேடைகள்ல சொன்னதே கிடையாது. இதுதான் ஒரு நல்ல கொள்கைவாதிக்கு அழகு, தன்னோட தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனா இந்த பண்ணாட இந்த ஈனப்பிரிவு என்னன்னு சொல்லுது பாத்தீங்கன்னா இவரு வந்து பிரபாகரனை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் பிரபாகரன் எல்லாரும் தலைவர் அண்ணன் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. இந்த நாய் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரபாகரனை வந்துட்டு எல்லாரும் தலைவர்னே பேச ஆரம்பிச்சாங்களா. நான் வர்றதுக்கு முன்னாடி பிரபாகரன் எல்லாம் பயங்கரவாதி தானே, இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன். இல்ல அன்னைக்கு அவருக்கான மதிப்பு இருந்துச்சு.
இதான் சொல்றீங்க. சரி, ஏன்டா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசியா? மேதகு தலைவர் பிரபாகரன் அவரு எப்பவுமே தலைவர் தான், நீ இருந்தாலும் இல்லைனாலும். ஆக்சுவலா உன் கட்சியே அந்த தலைவர் அப்படின்ற பேருனாலதான் உன் கட்சியே நடக்குது. ஆனா நீ இந்த மாதிரிலாம் ஃப்ராடுத்தனம் பண்ற அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னெல்லாம் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்புறம் அந்த வைகோ பிரபாகரன் சந்திச்சார் இல்லையா, அது எப்ப நடந்ததுன்னா 1989. அப்ப வைகோ பாத்தீங்கன்னா எம்பி, ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி தான் நடந்தது. அப்போ பிரபாகரன் அவர்கள் போய் வைகோ அவர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் பிரபாகரன் அவர்கள் அவர் கைப்பட, நல்லா மண்டையில ஏத்திக்கிங்கடா, அவர் கைப்பட இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது, எங்களை வந்துட்டு வைகோ அவர்கள் பார்க்க வந்தாங்க, ஆனா பார்க்க வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்கன்னு நினைச்சேன், பட் அவர் உங்ககிட்ட சொல்லாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தாரு, இதனால அவருக்கு பல பிரச்சனைகள் வரலாம், அப்படி இருந்தும் அவர் எங்களை ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அதே மாதிரி இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அவர்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வைகோ கிட்ட கொடுத்து அந்த லெட்டரை கலைஞர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க 1989 அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது எல்லாமே. மேகத்தை நிக்கிறோம். என்னடா எடுக்கலையா? என்ன ஒவ்வொரு மோதையமா போக்கஸ் பண்ணி இது விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம். பச்சை காட்டின் நடுவில் சிவந்த புலிக்கொடி. விழ விழ எழுவோம், விழ விழ எழுவோம், ஒன்று விழ நாங்கள் 9 எழுவோம் என்று புதிதாய் பிறக்கும் புதிய புலிகளின் காட்டு பள்ளிக்கூடம். எத்தனை நாடுகளின் எத்தனை கோடி படை பட்டாலும் தடுத்தாலும் தமிழீழம் விடுதலை பெறும் வரை இந்த பயிற்சி நிற்காது. இது நீதியின் அறுவடைக்கான பயிர் விதைப்பு. விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமில் கோபால்சாமி. பிள்ளையார் கவன் பண்ண போறேன், நீங்க திருப்தி செய்ய போறீங்க. நான் பிள்ளையார் கவன் பண்ண போறேன், நீங்கள் திருப்தி செய்ய போறீங்க.
இந்த மாதிரி பிரபாகரன் அவர்கள் இந்த சீமான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதாகவோ இல்ல பிரபாகரன் அவர்கள் கைப்பட ஏதாவது சீமானுக்கு லெட்டர் எழுதினதாகவோ அதெல்லாம் கூட வேணாம், விட்டுருங்க. அது கேட்டா பர்சனல் அப்படின்னு சொல்லி கதையில பண்ணுங்க. பிரபாகரன் அவர்கள் கூட நீ பயிற்சி எடுத்த மல்லாக்கப்படுத்த நட்டகத்துல சுட்டன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இதை சொல்ல மாட்டேன். நான் அவனுங்கிட்ட உட்காந்து பேசும்போது, அந்த தம்பிகள் கிட்ட உட்காந்து பேசும்போது நான் சொல்லுவேன், எப்படி அதெல்லாம் நம்புறீங்க, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களான்றதுக்கு அதுல ஒருத்தன் சொன்னான், இல்ல அண்ணன் துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி போட்டோலாம் வச்சிருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விடுதலை புலி யூனிஃபார்ம்லாம் வீட்டுல வச்சிருக்காரு, நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம், போட்டோலாம் பார்த்தோம் அப்படின்றான். இந்த கோரிப்பாளையம் படத்துல மயில்சாமி போட்டோ வச்சு ஏமாத்தான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தாலும் போட்டோ வச்சு ஏமாத்தி இருக்கிறான். அதை இவனும் நம்பிட்டு இருக்கிறானுங்க. டேய், அவன் சினிமாக்காரன்டா. நீ வடபழனி போனனையா, வடபழனி சாலி கிராமத்துல போனா உனக்கு அந்த மாதிரி எத்தனை யூனிஃபார்ம்டா வேணும், அந்த மாதிரி துப்பாக்கி இருக்குல்ல, எத்தனை துப்பாக்கிடா வேணும்? சினிமாக்காரனுக்கு அது ஒரு மேட்ரே இல்லடா. எனக்கு தெரிஞ்சு இவனோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, இவனுங்கிட்ட போயிட்டு தெரியுமா ஜெய்ஹிந்த் அர்ஜுனும் வல்லரசு நரசிம்ம விஜயகாந்த் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தானா கூட இவன் நம்பணும் போல இருக்கு. அவன் சினிமாக்காரன்டா. ஷூட்டிங்ல எடுத்த போட்டோவெல்லாம் நம்பிட்டு நீ சுத்திட்டு இருக்கிறன்னா, அப்ப இதையே வச்சுக்கடா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே ஜெய்ஹிந்த் அர்ஜுனும் நரசிம்ம விஜயகாந்த் தான். அப்புறம் சீமான் அந்த ஆமக்கறி கதையெல்லாம் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லியிருந்தாப்புல, நான் இத்தனை வருஷமா சொல்லாதனா இப்ப ஏன் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டான். கரெக்டு தான். நீ தான் உயிரோடுகளை பத்தி எப்பவுமே பேசுனதே கிடையாது. அப்போ பிரபாகரன் உயிரோடு இருந்தாரு, தலைவர் உயிரோடு இருக்கிறதுனால நீ எதுவுமே கலந்து விடாம இருந்த. பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம் நீ தான் எவன் செத்தாலும் அவங்க கூட தன்னை தொடர்பு படுத்தி நானும் அப்பா அவங்களும் நானும் தலைவர் இவர்களும் அப்படின்னு சொல்லி கதை அளந்து விடல. அதனால தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கதை அளந்து விட்டுருக்கிறேன். ஏன்டா அதுக்காக ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய ஆளுங்க இறக்கும்போது வந்துட்டு எனக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டாடா சாக முடியும். இது எதிர்பார்க்கல. மருத்துவமனையில இருக்கும்போது எனக்கு அழைச்சாரு, இந்த மாதிரி அண்ணன் உடம்பு முடியல, இந்த மருத்துவமனை இருக்குன்னு. நான் வெளியூர்ல இருந்தேன், வந்து பாக்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள வேற மருத்துவமனைக்கு மாற்றல் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி செய்தி வருது, என்ன இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு. அப்படி சொல்லாத சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். அதாவது அதான் மறைஞ்சி திரியிறானு, ஒளிஞ்சி திரியிறான். அவனை கோர்ட்ல நிக்க வச்சா 4 அடி கொடுப்பாங்க. அந்த சீமானு கூட அவன்லாம் ஒரு பொறி. ஆனா இதையும் நம்புறானுங்களே, எனக்கு அதுதான் ஆச்சரியமாவே இருக்கு. டேய், இந்த ஜோக்கர் ஈன பெரிய அந்த விட்ட கதலா இருக்குல்ல பிரபாகரனோட மையப்படுத்தி, அதை அடுத்து வர ஜென்ரேஷன் யாராவது அவன் பேசின வீடியோலாம் பார்த்தாங்க அப்படின்னா, மேதகு தலைவர் பிரபாகரன் ஒரு விடுதலை புலிகள் இந்த போராளி அப்படின்ற மாதிரி அவனுக்கு வராதுடா. இந்த வீடியோலாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓ சீமான்றோர் ஒரு பெரிய தலைவர் போல, அவர் வீட்டுல இவர் வந்துட்டு போராளியா இல்ல, இவர் வந்துட்டு ஒரு பொரோட்டா மாஸ்டா பிரபாகரன் வேலை செஞ்சாங்க போல அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் நினைச்சுக்கண்டா. எனக்கு மான் கறி கொடுத்தாரு, ஆமகறி கொடுத்தாரு, மான் உருகா கொடுத்தாரு, அவர் என் நெஞ்சில சாஞ்சு தூங்கினாரு, அண்ணி வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணுவம் இருக்குல்ல, இளைஞர் ராணுவம், அவங்க பிரபாகரனோட உயிரை மட்டும் தான் எடுத்தாங்க. இந்த நாயை தலைவர் பிரபாகரனோட மொத்த மானத்தையும் எடுத்துட்டு இருக்கிறான்டா.